விஜய் பவுன்சர்களை நியமித்த போதே சொன்னேன், உங்கள் உடலும் உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கலாச்சாரத்துக்கு பவுன்சர் கலாச்சாரம் ஒத்து வராதுன்னு சொன்னேன். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மதுரையில் நடந்த அந்த சம்பவம் பல பேரை முகம் சொல்லிக்க வச்சிடுச்சு. அது ஏதோ உங்களை ரொம்ப பெருமைப்படுத்தல. பாத்தீங்களா, நான் அவனுக்கு எப்படி வீசுறேன்னு காட்டுறதுக்கு இது சினிமா அல்ல. மக்களோட உணர்வுகளோடு விளையாடக்கூடாது. அவரே சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஒய் பிரிவு பாதுகாப்பு வாங்கி தானே வச்சிருக்கிறார். அப்போ அவங்களை எதுக்கு வச்சிருக்கீங்க? அல்லது நீங்க அப்படி நெருங்கி போகாதீங்க. நெருங்கி போகாமல் ஒரு வளர்கிற கட்சியினுடைய தலைவர் இருக்க முடியாது. விஜய் என்கிற நடிகர் என்ன செஞ்சாலும் மக்கள் அதை கடந்து போவாங்க, ரசிப்பாங்க, கேலியாக கொண்டாடுவாங்க. ஒரு தலைவராக ஆகிவிட்ட விஜயனுடைய ஒரு நடவடிக்கை மக்கள் கவனிப்பாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். நீங்கள் யார் கூட போகிறீங்க, என்ன பண்ணீங்க, எத்தனை நாள் வெளியிலே வரலை, வெளியில் வந்து எங்கே போனீங்க, கதவை திறந்து யாரை உள்ளே விட்டீங்கிற வரைக்கும் மக்கள் கவனிப்பாங்க. நான் சொன்னதில் எல்லாமே அடங்கியிருக்கு. புரிய வேண்டிய விஜய்க்கு புரியும். நாம் தமிழர் கட்சி தீவிரமா எதிர்ப்பை கடைபிடிக்குது டிவிக்கு மேல. சீமானை கிண்டல் பண்ண மாட்டேன். சீமானுக்கு இருக்க வேண்டிய பதட்டம் அது. எல்லா கட்சிக்கும் அந்த பதட்டம் இருக்கணும். நம்ம கிட்ட இருந்து 2 பேர் போக போறான் விஜய் கிட்ட அப்படிங்கிற வெளிப்பாடு தான் அது. திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேள்வி வைக்கும்போது நான் யாரை பத்தியும் பேச வரும்ல, உள்ள ரூமை போட்டுட்டு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். திமுக எப்படி வர சமாளிக்கிறது பண்ணிதான் ஆகணும்ன்ற நான். இப்போ இளைஞரணி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னேன். இத்தனை இளைஞர்கள் போறான் அப்படின்னா அவரும் டிஸ்கஷனை தொடங்கி இருப்பார். சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க. தலைவர் நம்மளை நம்பி முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். டபுள் டிஜிட் சொல்றாங்க. நம்மளாம் வேலை பார்த்தா தான் டபுள் டிஜிட் வர முடியும்னு அந்த தொண்டர்களுக்கும் உணர்வு வரணும். தாவேகா தொண்டர்களுக்கு. இப்ப இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு இல்லையா, அந்த பவுன்சர்ஸ் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு. திரு விஜய் அவர்கள் மேலேயும் அந்த வழக்கு இது வழக்கு, சட்ட நடவடிக்கை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் ஒரு தனி மனுஷனா யோசிச்சு பார்க்கணும். விஜய் பவுன்சர்களை நியமித்த போதே சொன்னேன், உங்கள் உடலும் உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கலாச்சாரத்துக்கு பவுன்சர் கலாச்சாரம் ஒத்து வராதுன்னு சொன்னேன். மதுரையில் நடந்த அந்த சம்பவம் பல பேரை முகம் சொல்லிக்க வச்சிடுச்சு. அது ஏதோ உங்களை ரொம்ப பெருமைப்படுத்தலை. பார்த்தீங்களா, நான் அவனுக்கு எப்படி வீசுறேன்னு காட்டுறதுக்கு இது சினிமா அல்ல. மக்களோட உணர்வுகளோடு விளையாடக்கூடாது. விஜயனுடைய நோக்கம் அது இல்லாமல் இருக்கலாம். அது எங்கே போய் நிறுத்துதுன்னு முதல்ல அவர் யோசிச்சு இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். கிட்டத்தட்ட ஈரோட்டில் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னும் அஃபிஷியலா வரலங்கிறத பார்க்க முடியும். தமிழ்நாட்டுக்குள்ளான எங்கே தொடங்க போறாரு, அது ஒரு விஷயமே இல்லை. ஈரோட்டில் தான் பயணம் ஆரம்பிக்க போகுது, பெரியார் அவர்களோட பிறந்த நாள் அப்ப அப்படிங்கிறது ஒரு தகவலா வந்திருக்கு. இப்படி ஒரு பாதுகாப்பு விஷயங்கள் இருக்கும்போது இவர் மக்களா பயணம் பண்றது எவ்வளவு டஃப்பா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவ்வளோலாம் கவலைப்பட வேண்டாங்கிறாங்க. விஜய் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும். இப்படி பண்ணால் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம பாதுகாப்பு எப்படி பலப்படுத்தணும் அதையும் யோசிக்கட்டும். இல்லை பவுன்சர்களை பற்றி எல்லாம் சொல்லி திமுக மீம்ஸ் போடுது. அந்த திமுக ஆளுகிற இந்த அரசு விஜய்க்கு எப்படி கூடுதல் பாதுகாப்பை கொடுக்கணும்னு அவங்களும் யோசிக்கணும் தான். அவரே சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஒய் பிரிவு பாதுகாப்பு வாங்கி தானே வச்சிருக்கிறார். அப்போ அவங்களை எதுக்கு வச்சிருக்கீங்க? அல்லது நீங்கள் அப்படி நெருங்கி போகாதீங்க. நெருங்கி போகாமல் ஒரு வளர்கிற கட்சியினுடைய தலைவர் இருக்க முடியாது. அந்த யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆவரேஜாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு மக்கள் உணர்வுகளை சீண்டாமல் ஒரு நடவடிக்கையை விஜய் மேற்கொள்ளணும். எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்தா தான் நம்ம தெரிய முடியும். வாழ்த்து சொல்லலாம், வரவேற்கலாம், இல்லாட்டி விமர்சிக்கலாம். மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். ஆனால் அவர் எங்கே போனாரு, அதுக்கப்புறம் ஆலய காணன் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு நிறைய பேர் பார்க்க முடியுது. இதைத்தான் நாகரீகமாக ஒரு வார்த்தை சொன்னேன். விஜய் என்கிற நடிகர் என்ன செஞ்சாலும் மக்கள் அதை கடந்து போவாங்க, ரசிப்பாங்க, கேலியாக கொண்டாடுவாங்க. ஒரு தலைவராக ஆகிவிட்ட விஜயனுடைய ஒரு நடவடிக்கை மக்கள் கவனிப்பாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். நீங்கள் யார் கூட போகிறீங்க, என்ன பண்ணீங்க, எத்தனை நாள் வெளியிலே வரலை, வெளியில் வந்து எங்கே போனீங்க, கதவை திறந்து யாரை உள்ளே விட்டீங்கிற வரைக்கும் மக்கள் கவனிப்பாங்க. நான் சொன்னதில் எல்லாமே அடங்கியிருக்கு. புரிய வேண்டிய விஜய்க்கு புரியும். அவர் தன்னை இதில் சுய பரிசோதனை பண்ணணும். நம்ம இத்தனை நாள் வரலைங்கிற வரைக்குமா கவனிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற ஈடுபாடு ஒரு காரணம், உங்கள் வளர்ச்சியை விரும்பாத ஒரு காரணம், நீங்கள் நல்லா வரணுங்கிறது ஒரு காரணம். எல்லாருடைய பங்களிப்பும் அந்த ஒப்பீனியனில் இருக்குது. விஜய் தான் யோசிச்சு பார்க்கணும். இங்கே நாம் தமிழர் கட்சி தீவிரமா எதிர்ப்பை கடைபிடிக்குது டிவிக்கு மேல. அது காரணம் என்ன? ஏன்னா அவங்களோட எதிரியா எப்போதும் அவங்க திமுகவை தான் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இங்க ரொம்ப அக்ரெசிவா அவங்க டிவிக்கு விமர்சனம் பண்ண காரணம் வேகத்தில் நீங்க விமர்சிக்கணும். காற்று இவ்வளவு வேகத்தில் தான் வீசலாம் நம்ம தீர்மானிக்க முடியாது. அது சீமானுடைய பாடி லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜ். என் தம்பின்லாம் பேசிட்டு இருந்தார். அவரும் என் அண்ணன்னார். அப்புறம் நடு ரோட்லன்னா தம்பியா இருந்தால் லாரி அடிபட்டு போய் செத்து போவேன்னாரு, எல்லாம் சொன்னாரு. ஒரு இயல்பான பதற்றம், அது இருக்க வேண்டிய பதட்டம் நான் சொல்வேன். சீமானை கிண்டல் பண்ண மாட்டேன். சீமானுக்கு இருக்க வேண்டிய பதட்டம் அது. எல்லா கட்சிக்கும் அந்த பதட்டம் இருக்கணும். நம்ம கிட்ட இருந்து 2 பேர் போக போகிறான் விஜய் கிட்ட அப்படிங்கிற வெளிப்பாடு தான் அது. இது ஏதோ எதிர்த்து பேசுவதோடு நிற்காமல்
உங்கள் தம்பிமார்கள் உங்களை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா நடந்துக்கணுங்கிறதும் சீமான் சுய பரிசோதனை பண்ணணும்ல. அதுதான் காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா காரணமா இருக்கலாம். மற்றபடி அரசியல்னு வந்துட்டு அண்ணன் அது தம்பியாவது இவன் அவன் என்ன கேவலமா பேசுவான், நான் அவனை ரொம்ப கேவலமா பேசுவேன். இதுதான் அரசியல். இல்ல ஆளுங்கட்சி மீதான விமர்சனமே இங்க ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதெல்லாம் நீங்க ஒரு நிகழ்ச்சியை வச்சு அப்படிலாம் பார்க்காதீங்க. ஒரு நிகழ்ச்சி மொத்தமா பிரஸ் மீட்ல ஏன்னா தேர்தல் நெருங்க மாநாடு முடிஞ்ச வேகத்துலதான் மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி அனில் குஞ்சின் ஏதோ பேசினாரு. அதனாலதான் ஒரு சிங்கம்னாரு. இப்படி எல்லாம் ஒண்ணு புலி நுழைஞ்சோடனே அழுகல் எல்லாம் காணோம் அப்படிங்கிறாரு. சொன்னேன் இந்த 2 பேர் மட்டும் தானே அரசியல். மக்களுடைய கவலைகள்னு எவ்வளவு இருக்கு, மற்ற கட்சிகள் இருக்கு. அதனால கவனத்தை நம்ம பரவலா வைப்போம். மேடையில் அவங்க பேசுற ஒரு பேச்சுக்கும் நாம லாவணி பாடிட்டு இருக்க வேண்டாம், வியாக்கியானமும் சொல்ல வேண்டாம். இது நான் ஏன் கேக்குறேன்னா, அங்க கட்சியில இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் தீவிரமா எதிர்ப்பை வந்துட்டு கடைபிடிக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுடைய சமூக அந்த பதட்டம் ஒரு காரணம்னு சொல்றேன். நம்ம ஓட் பேங்கை விஜய் குறி வைக்கிறாரோ அல்லது நம்ம கிட்ட அப்படிலாம் வந்து அன்னைக்கு பேசிட்டு போனானே, அண்ணே இந்த கொள்கையில எதனா சேர்க்கறது வைக்கிறோம்னு நான் கூட அட்வைஸ் பண்ணனே, அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நம்ம கண்ணிலேயே குத்துறானே அப்படின்னு கூட விஜய் பத்தி சீமான் நினைக்கலாம் இல்லையா? அல்லது தலைவர் ஏத்துட்டாரு நம்மளும் இது போடணும் அந்த பார்வையில் தான் அந்த தொண்டர்களும் விஜய்க்கு எதிரான தாக்குதல்களை தொடுக்கிறாங்கன்னு தான் பார்க்குறேன். திரு விஜய் அவர்கள் தனக்கு யார் ஆப்போசிட் அப்படிங்கிற நரேட்டிவை தொடர்ந்து செட் பண்ணிட்டே இருக்காரு. அவர் வந்து பிரதமர் மோடி, இங்கே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காருங்கிறத பார்க்க முடியுது. ஆனா அடுத்த கட்ட தலைவர் இப்போ திமுகவே அடுத்த கட்டமா வந்துட்டு ஸ்டாலினுக்கு அப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் நம்மள எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இவருடைய வருகையினால இந்த அடுத்த கட்ட தலைவர்கள், அதாவது அடுத்த தலைவராக உருவாகக்கூடிய கட்சியில் இருக்கிறவங்கலாம் அவங்களுக்குலாம் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும்? இல்லை, அதை நம்ம இப்போவே பேசணும்னு அவசியம் இல்லை. இப்போ வரப்போகிற தேர்தல் விஜய் முதலமைச்சர்னு தன்னை அறிவிச்சுக்கிறார், வேட்பாளர்னு ஸ்டாலின் அப்படிதான், எடப்பாடி அப்படிதான், சீமான் அப்படிதான். இதை பற்றி தான் பேசணுமே தவிர அந்தந்த கட்சிகளுடைய 2ஆம் கட்ட தேர்தல் பற்றி பேசுறது அர்த்தமற்றது. விஜய் அதை பத்தி எல்லாம் அப்படின்னா நீங்க கட்சின்னு தான் பார்க்கணும், 2ஆம் கட்ட தலைவர்னு பார்க்க கூடாது. நீங்க ஸ்டாலின் திமுகவின் வாக்கு வங்கி குறையாமல் இருக்கிறது ஸ்டாலினை முதல்வராக்குவதற்கே நல்லது. உதயநிதி இளைஞரணி செயலாளராக தொடர்வதற்கும் உதயநிதி துணை முதல்வராக தொடர்வதற்கும் இது நல்லதில்லைன்னு யாரும் பேச மாட்டாங்க. ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா கட்சி கரையாம பார்த்துக்கோங்கன்னு அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர விஜயையும் ஸ்டாலினையும் தான் ஒப்பிடுவாங்களே தவிர தாவேக்காவும் திமுகங்கிறது தான் காமனா பேசுவாங்களே தவிர அதுல இருக்கிற உதயநிதி, அதுல இருக்கிற துரைமுருகன், அப்போ இவர் வந்துட்டாரு, இப்போ அன்பில் மகேஷ் அவ்வளோதானா, இப்படிலாம் இளைஞர்களை குறி வச்சு பேசணும்னு அவசியம் இல்லை. அது அர்த்தமற்றதும் கூட. அதுக்கான காலகட்டம் வரணும்னு சொல்கிறேன். இப்போ எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் உதயநிதி தானே திமுக அறிவிக்கட்டும், விஜய் வெர்சஸ் உதயநிதினு போகும், அப்போ பேசணுமே தவிர ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் தேர்தலை எதிர்கொண்டு கொல்ல போறா தலைமையில் இருந்துன்னு சொல்றப்போ இது உதயநிதியை கொண்டாந்து இழுக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்றேன் நான். திரு ஸ்டாலின் அவர்கிட்ட கேள்வி வைக்கும்போது நான் யாரை பத்தியும் பேச விரும்பல, உள்ள ரூமை போட்டுட்டு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். திமுக எப்படி இவரை சமாளிக்கிறது பண்ணிதான் ஆகணும்ன்ற நான் அந்த பதட்டம் வரணும்னு நான் சொன்னேன்ல. எல்லா கட்சிகளும் பயப்படணும், அது கோழைத்தனம் அல்ல, விவேகம். அது இத்தனை லட்சம் பேர் போகிறான், நம்ம இவ்வளோ நல்ல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம், ஏப்பா இவ்வளோ பேர் போகிறான், இப்போ இளைஞரணி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னேன், இத்தனை இளைஞர்கள் போகிறான் அப்படின்னா அவரும் டிஸ்கஷனை தொடங்கியிருப்பார். அதனுடைய நாகரிகமான வெளிப்பாடு தான் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு கடந்து போனது. இப்போ விஜயோட வருகை வந்து எல்லா தமிழக அரசியல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை வந்து அவங்க பயம்னா ஏதோ சிங்கம் உரிமிக்கிட்டு வருது, புலி உரிமிக்கிட்டு வருது அந்த மாதிரி பயம் நான் சொல்லலை. ஒரு பதட்டம் இருக்கணும்னு சொல்கிறேன். வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சிகள் உஷாராக இருக்கணும்னு சொல்கிறேன். புது வரவு, நாடறிஞ்ச பிரபலம், ஊரறிஞ்ச பிரபலம், சினிமா தாக்கத்தை ஏற்படுத்துகிற பழக்கம் தமிழ்நாட்டில் இன்னும் மங்காமல் இருக்கிற போது அந்த சினிமாவிலிருந்து வருகிற மிக பிரபலமான ஒரு நடிகர் வராருன்னா நீங்கள் பயந்து தானே ஆகணும். அதை பயம்னா அஞ்சி நடுங்கிறதுன்னு இல்லை. கட்சி எப்படி நம்ம காப்பாற்றுறது, நம்ம ஓட் பேங்க் எப்படி பண்ணுறது, எப்படி அதிகப்படுத்துறதுன்னு இந்த மாதிரி ஒரு பயம் கலந்த பதட்டம் இருக்கணும்னு சொல்கிறேன். சுய பரிசோதனை பண்ணணுங்கிற நான். விஜய் வந்துட்டா நேரில் துண்டக்கான துணியக்கான எல்லாம் ஓடிட்டாங்களா, இல்லை அரசியலே வேண்டாம் அவர் வந்துட்டாருப்பா இனி நமக்கு வேலை இல்லைப்பான்னு யாராவது போயிருக்காளா? யாரும் அப்படிலாம் போக மாட்டாங்க. அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு நின்று களமாடுறதுன்னு தான் யோசிப்பாங்க, யோசிக்கணும். 2026 தேர்தல் யாருக்கு ரொம்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் முக்கியம், சுயேட்சைக்கு கூட முக்கியம் தான். அது ஜனநாயகத்தினுடைய வலிமையே அதுதானே. ஒருத்தரும் போராடுறது எதுக்கு? நாம் இன்னைக்கு ஒரு தொகுதி கேட்டு வாங்கினோம், இப்போ 2 தொகுதியாவது வாங்கிடணும் ஒருத்தர் நினச்சிட்டு இருப்பாரு. போனோட தரேன்ட்டு கேபினெட்டில் இடமே கொடுக்கல, இந்த இடம் எப்படியும் அமைச்சரவையில் இடம் வாங்கிடணும் ஒரு கனவு இருக்கும் ஒரு கட்சிக்கு, காங்கிரஸ் உட்பட இடதுசாரிகளுக்கும் கூட. இடதுசாரிகள் கூட மந்திரிகளை பற்றி கவலைப்படல, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கும், இந்த இடம் விடக்கூடாது. ஒரு 10-12 கேட்டோம், குறைக்கவே மாட்டோம்னா கடைசியில் 6 கொடுத்து முடிச்சிட்டா கதையை. இப்போ ஒத்துக்கூடாது, டபுள் டிஜிட்டில் வாங்கிடணும் சில கட்சிகள் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில் முக்கியமான தேர்தல் தான். தினகரனுடைய மனசு காயப்பட்டிருந்தா நாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுப்போம்னு அவர் நினைக்கிறாரோ இல்லையோ, அவர் கட்சி தொண்டர்கள் நேரம் உஷாராயிருப்பான். எடப்பாடிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், அதை வேடிக்கை பார்த்த பிஜேபிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்,
அப்படின்னு. தலைவர் நம்மளை நம்பி முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். டபுள் டிஜிட் சொல்கிறாங்க. நம்மளாம் வேலை பார்த்தா தான் டபுள் டிஜிட் வர முடியும்னு அந்த தொண்டர்களுக்கும் உணர்வு வரணும், தாவேக்கா தொண்டர்களுக்கு. அப்படி ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்கும்ல. ஆட்சியை தக்க வைக்கணும், திமுகவுக்கு பதட்டம் இருக்கும். இதை விட்டாச்சுன்னா அதிமுக கதையே அதோ தான். எப்படியாவது போராடி ஜெயிக்கணும். அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். வேகம் இன்னும் வரல. வேகத்தை இன்னும் எடப்பாடி ஏற்படுத்தவே இல்லை, உற்சாகத்தை ஏற்படுத்தலை. 100 தொகுதி போயிட்டு வந்துட்டேங்கிறாரு. தொண்டர்களுடைய உணர்வை மதிக்கணும்னு சொல்றேன் நான். போயிட்டு வந்த பிறகு எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். அப்ப 100 தொகுதிகளை விசிட் பண்ணும்போது அங்க இருந்து ஆரவாரம் ஆர்ப்பாட்டம்லாம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணலங்கறீங்களா? அதெல்லாம் பேச வச்சாரு, பார்த்தாரு. ஒரு தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலை இது. பலனளிக்குமா அளிக்காதாங்கிறது அது மட்டுமே விஷயம் இல்லை. நீங்கள் அமைக்க போகிற கூட்டணி, நீங்கள் நடந்து கொள்கிற விதம், எத்தனையோ காரணிகள் இருக்கு. அதிமுக தொண்டனுக்கு இன்னும் அந்த முழு வேகம் வரலன்னு சொல்றேன். எல்லா கட்சிக்கும் வந்துடுச்சு, இவங்களுக்கு மட்டும் வரலன்னு சொல்லலை. அதிமுக பத்தி கவலைப்படுறதுனால இந்த வார்த்தையை சொன்னேன். நிச்சயமா சார். அதாவது நிறைவா நம்ம சில விஷயங்கள் இப்போதைக்கு கணிக்க முடியாது அப்படிங்கறத நீங்க கணிக்க கூடாது அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க. 2026 எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான தேர்தல் அப்படிங்கறத பார்க்க முடியுது. தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகளை விவாதிப்போம். தேங்க்யூ சார் உங்களோட டைம்க்கு. நன்றி. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.